ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலோடு இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 4 ராஜாக்களோடும் அவர்கள் சேனைகளோடும் எதிர்கொண்டு அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டு தன் படையாளிகளோடு இல்லத்திற்கு திரும்பி வந்த ஆபிரகாம் தான் ஜெயித்த எதிராளிகள் ராஜாக்கள் திரும்ப வந்து தன்னை தாக்குமோ என்று பயந்து நடுங்கி இருக்கும் வேளையிலே ஆண்டவர் இறங்கி வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ எதை குறித்தும் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அதாவது கேடகம் என்றால் சத்துருக்கள் ஆயுதத்தோடு எதிர்த்து வரும் பொழுது சத்துருவினுடைய ஆயுதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் கேடகம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கடந்து வருகிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியாக நான் உனக்கு முன்பாக கேடகமாக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த சத்ருவை எதிர்கொண்டு பயந்து நடுங்கி இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையிலே சொல்லுகிறார், அந்த சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய 3 ஆயுதங்கள்: 1 கேடகம், 2 ஈட்டி, 3 பட்டயம். கேடகம் என்பது உபவாசத்தையும், ஈட்டி என்பது ஜெபத்தையும், பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையும் குறிக்கிறது. நீங்கள் உபவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் உங்களை எந்த ஒரு சத்துருவும் தாக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு எந்த எதிரியை கண்டு பயந்து இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உன் வார்த்தையின்படி நீர் அவர்களுக்கு கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கேடகமோ ஈட்டியும் பட்டயமோ அவர்களுக்கு ஆயுதமாக இருக்கட்டும். அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.